சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஓயாத அலைச்சலுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். நேரனா மூலம் சறுக்குதுங்கிற விஷயத்த முழுமையாக அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதிகப்படியான அலைச்சல்கள், தேவையில்லாத விரயங்கள், சொந்த பந்தங்களுக்குள்ள காரணமே புரியாத மனஸ்தாபங்கள், காரியங்களில் ஏகப்பட்ட தடை தாமதங்கள், இப்படி சில சிக்கலான விஷயங்களுக்குள்ள இந்த மேஷ லக்னக்காரங்க சிக்கி தவிச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த வருடம் மேஷ லக்னக்காரங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். சரியான ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அதுலேயும் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப பார்க்கும்பொழுது அங்கேருந்து அடுத்த கட்ட நிலைகளுக்கு போகணும் அப்படின்னாலே ரொம்பவுமே சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதோ ராசியின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏதோ அப்படி இப்படின்னு உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளியில் வந்திருப்பாங்க. மற்றபடி இது லக்ன ரீதியாக மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஓயாத அலைச்சல்களுக்கு உட்பட்டதாகவே இருந்து வந்தது. ஸோ இனி இந்த 2026ஆம் வருடம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரனா முளை இருக்குது அப்படிங்கிற நிலைமை போய் ஏதோ எடுக்கிற முயற்சிகளுக்கு தகுந்த பலனையாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். வீண் விரயங்கள், அலைச்சல்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் சுப விரயங்களாக இருக்கும். காரியங்களில் அலைச்சல்களே இருந்தாலும் அதற்கேற்ற வகையில் ஆதாயங்களையும் பார்க்கலாம். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அது ஒரு பிரயோஜனமான விஷயங்களுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். எதுலேயும் கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படிங்கிற நிலையை மேஷ லக்னக்காரங்க 2026 பார்த்து வருவாங்க. இந்த வருடம் ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ லக்னக்காரங்களுக்கு சொத்து சுகங்கள் வகையில் நல்ல ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படும். ஸோ மேஷ லக்னக்காரங்க உங்களுடைய இல்லத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுடைய அமைப்பின்படி அவங்களுக்கு இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு அனுகூல அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு வகையில் அதன் மூலமாக ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் பார்த்து வருவாங்க. ஏற்கனவே இந்த மேஷ லக்னக்காரங்களுக்குள்ள இந்த வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலும் சிரமங்களும் தேவையில்லாத கடன் போன்ற விஷயங்களும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான கடன் தொல்லைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் கிடைக்கும். வீடு வாங்குறதுக்கும் நிலம் வாங்குறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டோம், ரொம்ப கடன் பட்டுட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே பய உணர்வு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பய உணர்வுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சொத்து சுகங்கள் உள்ள ஆதாயங்களும் அனுகூலங்களும் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு முழுமையாக ஏற்படுத்திடும். மேஷ லக்னக்காரங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொத்து சுகங்கள் வகையில் நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுமையாகவே இருக்குது. நிறைய பேருக்கு கடன் வாங்கி வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், இல்லை ஏற்கனவே ஒரு சொத்துக்கள் இருக்குது அதை கொடுத்துட்டு வேற ஒன்றையா மாற்றிக்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். பெரும்பாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஏதாவது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கான சாதக பலன்களை இந்த காலகட்டங்களில் உங்களால் பார்க்க முடியும். அதே போல் குடும்ப தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வுங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் இந்த காலகட்டங்களில் மேஷ லக்னக்காரங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். ஏதோ ஒரு வகையில் நீண்ட கால ஆதாயத்தின் அடிப்படையில் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம், படிப்பு விஷயங்கள், குடியிருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி
இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக அகலும். ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் மேஷ லக்னக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். என்னதான் ஒரு பக்கம் சிரமங்கள், அலைச்சல்கள் போயிட்டு இருந்தாலும் கூட எதிலையும் பின்வாங்காமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோ தைரியம் ஏற்படும். வெளி இடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் கூடும். பொறாமை, போட்டிகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முழுமையாக விலகும். மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த தேவையில்லாத எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பெருசாக வேலை செய்யாது. யாராவது உங்களை எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால முழு பலத்தோடு செயல்பட முடியாது. ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க, அப்புறம் இடையிலே அவங்க பின்வாங்கிடுவாங்க. முழுசாக எதையும் அவங்களால முடிக்க முடியாது. அதனால் வீண் எதிர்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பெருசாக உங்ககிட்ட எடுபடாது. கெரியர் பேஸ்டான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் மேஷ லக்னக்காரங்க அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்குது. ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த தொழில், வேலை, உத்தியோகம் அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கிறது இல்லை. மெயினாக இங்கே தான் இந்த ஜானர்னா மோசம் இருக்குதுங்கிற நிலம். ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் முடியும் போது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்கு மேலே செலவுகள் தயாராக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ சிரமப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதுக்கு ஒரு எண்டே இல்லைங்கிற மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்கும். ஒரு 10 ரூபா உருப்படியே எடுத்து வைக்க முடியல, நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தொழில், வேலை, உத்தியோகங்கள் போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த 2026 இந்த தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்க்க முடியும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சுமூகமாக முடிச்சுக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும். சிலலாம் பார்த்தீங்கன்னா தொழில், வேலை, உத்தியோகத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்கே பிடிக்காமல் மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் தைரியமாக எடுத்து செய்யலாம். மாறணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக மாறிக்கலாம். இல்லை மாற்றம் உங்களுக்கு தானாகவே தேடி வருது அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மேஷ லக்னக்காரங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து வரும். ஏதோ ஒரு வகையில், எதிர்பாராத வகையில், தக்க தருணத்தில் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு தங்கு தடை அப்படிங்கிறது அதில் இருக்காது. ஜென்ரலாகவே தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷ லக்னக்காரங்கள் எல்லா வகையிலுமே இந்த வருடம் கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வருது. இந்த சிவில் ஒர்க் செய்யக்கூடியவங்க, எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, விவசாயம், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சாதகமான வருடம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக சமாளிச்சிடுவாங்க. பெரும்பாலும் இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சு வரும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான முறைகளிலே செயல்பட்டுக்கிட்டு வரும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்குது. 10 ரூபா சம்பாதிச்சாலும் 20 ரூபா செலவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த சுப விரயங்கள், தேவையின் அடிப்படையில் தான் அந்த விரயங்கள் அப்படிங்கிறதே இருக்கும். வீண் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இனி பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஸோ வரவுகள் உண்டு, வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். பிரயோஜனமான வகையில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. எதுவும் முன்ன பின்ன யோசிக்காமல் செயல்படாதீங்க. ஏன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா காசு கைக்கு வந்ததுனால அது எப்படி கரையணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கும். அதனால் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து நிதானமாக செயல்பட்டு வாங்க. எதிலும் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் தேவையின் அடிப்படையில் இந்த விஷயங்களை மேற்கொள்ளுது. மாணவர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவுமே மிகச்சிறந்த வருடமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். மாணவர்கள் அவங்கவங்க நிலைகளுக்கேற்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்களை இந்த வருடம் பார்ப்பாங்க. படிக்காதவர்களை கூட படிக்காத மேதைகள் பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே செயல்படும். ஸோ மேஷ லக்னக்காரங்க கல்வி வித்தைகளை, கெட்டிக்காரத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும். நல்ல வளர்ச்சிகளையும் இது சார்ந்த விஷயங்களை பார்த்து வருவீங்க. கலை நாயம்,
மிக்கவங்களாக மாற முடியும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள ஓயாத அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். சமீப காலங்களில் மேஷ லக்னக்காரங்க குடும்ப காரியங்களில் அதீதமான ஈடுபாடுகளை காட்டுவாங்க. ஆனால் அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சுங்கிற மாதிரி ஓயாமல் வேலை செய்கிறதே அவங்களுக்கு தேவையில்லாத களைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்னதான் நல்லதாக இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஏதோ சலிச்சு போகக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும். மோசம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனாலும் அலைச்சல் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு புலம்ப வேண்டிய சூழ்நிலை தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2024 ஓரளவுக்கு கற்றுக்குள்ள வரும். ஸோ முழுமையாக மாறும்னு சொல்கிறதுக்குள்ள பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கற்றுக்குள்ள கொண்டுட்டு வந்துடலாம். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், காரியங்கள் ஏற்படும். குறிப்பாக மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த புத்திரவாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள், அதே போல் முதியோர்களுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள்னு குடும்பத்துக்குள்ள நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க. பெருசாக எந்த ஒரு சங்கடமும் இருக்காது. இது வரைக்கும் பெற்றோர்களோட உணர்வு விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலட்சியம், டென்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த வருடம் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சமாளிச்சுக்கலாம். ஒரு நார்மலான விஷயங்களை தான் எதிர்பார்க்க முடியும். அவங்களோட உடல்நல விஷயங்கள்லாம் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். நிறைய கருத்து வேற்றுமைகள், மனசஞ்சலங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக மேஷ லக்னக்காரங்க இப்போ சமீப காலத்தில் இந்த மூத்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வருடம் அந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இளைய உடன்பிறப்புகள் வகையில் பெருசாக தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் கம்மியாகும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகள், திருமண வாழ்க்கை இதெல்லாமே சாதகமாக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் இக்கரை காக்கிற பச்சைங்கிற மாதிரி மனசில் அன்பு அதிகமாகுது, ஆனால் வெளிப்படுத்துகிற விஷயத்துல தான் கோளாறு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத ஒம்பு சண்டைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னதான் புரிய வைக்கணும்னு நினச்சா கூட முடியறதில்ல. வேதாளம் முருங்கை மரம் எழுதின கதையா திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2024 இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. வாழ்க்கை துணை அவங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் அனுசரணையாக இருக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே எல்லா விஷயங்களும் வரும். ஒரு நிதானமான நிலைகளை பார்க்கலாம். திருமண அமைப்புகள் இந்த வருடம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலும் கொடுக்கத்தான் செய்யும். நிதானம் தேவை. குழந்தை பாக்கிய அமைப்புகள் சாதகமாக தான் இருக்குது. ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்க குழந்தைகள் வகைகளும் கொஞ்சம் தேவையில்லாத அலட்சியம், டென்ஷன் அதிகமாக பார்த்துட்டு வராங்க. குழந்தைகளோட வாழ்க்கையில் பெருசாக முன்னேற்றம் இல்லை. குழந்தைகளுடைய காரியங்களில் தேவையில்லாத மன கஷ்டங்கள், மன விரோதங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சேர வேண்டியதாக தான் இருக்கும். குறிப்பாக ஒரு வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதற்கு மேற்பட்ட குழந்தைகள்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம். சொல் பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டாங்க. ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி தான் கணவன் மனைவி உறவுகளாகட்டும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் மேஷ லக்னக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் அந்த மாதிரியான சங்கடங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும். பட் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். முழுமையாக எல்லா விஷயங்களும் சரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் 2025 ஒப்பிடும்போது 2026 ஓகேன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுக்குது. ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்க அந்த காதல் விவகாரங்களில் சமீப காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பாங்க. இங்கே பிடிச்சா அங்கே பிடிக்காது, அங்கே பிடிச்சா இங்கே பிடிக்காது. யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே வழி இல்லை. விருப்பம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலை தான். அதனால் இந்த காதல் விவகாரங்கள் எல்லாத்தையும் மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இந்த வருடம் அதே நிலை தொடர்கிறது தான். பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களில் மேஷ லக்னக்காரங்க பட்டும்படாமல் தொட்டும்படாமல் இருக்க வேண்டிய விஷயம்தான். எதுக்கு கோவச்சிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு முறைக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதே புரியாது.
நல்லா பழகிறவங்க கூட காரணமே இல்லாமல் விலக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. கடைசி ஒரு வருட காலம் அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். 2026 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க. குறிப்பாக நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களும் ஒத்து போயிடும். உறவினர்கள் கொஞ்சம் பட்டுமனாலும் தான் இருப்பாங்க, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதற்கு முன்னாடி வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உடல்நல பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத அளவு கண்டிப்பாக மேஷ லக்னக்காரங்க இருக்கக்கூடிய இடங்களில் மருத்துவரையும் தவிர்க்க முடியாததான் இருக்கும். ஒன்று அவங்களுக்கு அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வருடம் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வருது. பெருசாக தொந்தரவுகள் இல்லை, பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. நாட்பட்ட வியாதிகள் கூட கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ரெகுலராக செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த் மேலேயும் அக்கறை காட்டிக்கோங்க. இப்போ உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆக மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருடம் கடந்த வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த வருடமானது பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகத்தான் வருது. பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கலினாலும் கூட படிப்படியான முன்னேற்றங்களையாவது பார்த்துட்டு வருவாங்க. நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.